நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்கன்னுலாம் சொன்னாங்க. நான் போட்ட வீடியோக்கள்லேயே பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து அந்த வீடியோவுக்கு. நமக்கு அஜித்துக்கு என்ன வாய்க்கா வரப்பு சண்டையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம சொல்வதற்கு ஒரு உரிமை இருக்கிறதுனால நம்ம அதை சொல்கிறோம். அது சரியாக புரிஞ்சுக்காம என் கண்ணீரஞ்சலி போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. பட் அவ்வளவு அசிங்கமும் அஜித்துக்கு தானே போய் சேரும். யாருடைய ரசிகன்? அஜித்துடைய ரசிகன். அவர் கண்ட்ரோல் பண்ற இடத்துலயும் கிடையாது. ஏன்னா இப்ப ரசிகர் மன்றமே இல்லாதப்போ யாருக்கு போன் பண்ணி என்ன சொல்ல முடியும்? அஜித் அவர்கள் அவருடைய லைஃபை தானே வாழ்றாரு. அவருக்கு வந்து இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு. அவர் இதுல இருந்து நான் இப்படிதான் இருக்கணும்னு வாழ்றாரு. அதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி சொல்லுவாங்க? அப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்க முடியாதுங்க. இப்போ எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்றேன்ட்டு அக்கம் பக்கத்துக்காரனுக்கெல்லாம் டார்ச்சர் கொடுத்துட்டு நம்ம என்ன அஜித்தை மட்டுமா கேட்குறோம்? விஜய் கேட்குறோம், மற்றவர்களை கேட்குறோம், அரசியல்வாதிகளை கேட்குறோம், எம்எல்ஏக்களை கேட்குறோம், எல்லாரையும் தானே கேட்குறோம். ஆமா, அப்படியே அஜித்தை கேட்குறோம், அவ்வளோதான். இதை எப்படி அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றாருன்னு வாழ்ந்துட முடியுமா? என்ன இல்லைங்க, அஜித் தவறு செய்கிறாருங்கிறது அவருக்கே தெரியாம செய்கிறாரு. ஓகே, அஜித்தே வரல, நான் எதுக்கு வரணும்னு தானே நயன்தாரா கேட்குறாங்க. நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு முன்னுதாரணமா இருங்க, கெட்ட விஷயத்துக்கு முன்னுதாரணமா இருக்காதீங்கன்னு சொல்றேன். அண்ட் நீங்க அஜித் சாரை பத்தி நீங்க ஒரு பேசுற விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலா மாறிடுச்சு. முன்னாடி உங்களுக்குமே தெரியும் இது சம்பந்தமான கமெண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் திட்டுற மாதிரி வரும். இப்போ வந்து நிறைய பேர் அதை வந்து ஒத்துக்கிறாங்க, பாசிட்டிவான ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்குறாங்க. இது என்ன சார், இந்த சேஞ்ச் எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? நிஜமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு தேர்ட் கிரேடு ரசிகர்கள் தான் வந்து ரொம்ப அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் திட்டிகிட்டு இருந்தாங்களே தவிர, ஓரளவுக்கு படித்தவர்கள் இவன் சொல்றது கரெக்டாக தானே இருக்கு அப்படின்னு நினைச்சவங்க ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்லாம் கீழே வந்து போறாங்க. பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஓகே, நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்கன்னுலாம் சொன்னாங்க. நான் போட்ட வீடியோக்கள்லேயே பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து அந்த வீடியோவுக்கு இருந்துச்சு. அது காரணம் என்னன்னா, நம்ம சொன்ன விஷயம் நம்ம அதில் ஒன்றும் பெருசாக தவறாக சொல்ல. இன்னொன்று வந்து நமக்கு அஜித்துக்கு என்ன வாய்க்கா வரப்பு சண்டையா? நம்ம அஜித்தை பற்றி அவ்வளவு பாராட்டி பல வீடியோக்கள் போட்டிருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அஜித்தை பற்றி உலவுகிற பல நல்ல விஷயங்கள், சம்பவங்கள்லாம் நம்ம சொன்னது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம சொல்வதற்கு ஒரு உரிமை இருக்கிறதுனால நம்ம அதை சொல்றோம். அதை பல பேர் வந்து ரொம்ப அந்த தேர்ட் கிரேட் ரசிகர்கள் அது சரியா புரிஞ்சுக்காம என் கண்ணீரஞ்சலி போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. ஓகே, ஆமா, அதனால எனக்கு வந்து அது ஒரு நமக்கு ஒரு பெரிய வருத்தம் இல்லை. ஏன்னா ரசிகன்றவன் அப்படிதான் இருப்பான். அதனால அது வந்து நம்ம பெருசா எடுத்துக்கல. பட் அவ்வளவு அசிங்கமும் அஜித்துக்கு தானே போய் சேருது. யாருடைய ரசிகன்? அஜித்துடைய ரசிகன். இவன் போஸ்டர் அடிச்சான், குணா அடிச்சான், கோவிந்தா அடிச்சான்னு ஒருத்தன் சொல்ல போறது. அஜித் ரசிகன் அடிச்சான்னு தான் சொல்ல போறாங்க. அவர் கண்ட்ரோல் பண்ற இடத்துலயும் கிடையாது. ஏன்னா இப்ப ரசிகர் மன்றமே இல்லாதப்போ யாருக்கு போன் பண்ணி என்ன சொல்ல முடியும்? ஆமா, அதனால அவர்கள் அப்படிதான். அதான் சார், இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சின்ன ஒரு சில கமெண்ட்ஸும் வந்துருக்கு, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஜித் அவர்கள் அவருடைய லைஃபை தானே வாழ்றாரு. அவருக்கு வந்து இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு. அவர் இதுல இருந்து நான் இப்படிதான் இருக்கணும்னு வாழ்றாரு. அதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்க முடியாதுங்க. இப்போ எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்றேன்ட்டு அக்கம் பக்கத்துக்காரனுக்கெல்லாம் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? சமூகம்ங்கிறது என்ன? நீங்க எல்லாருக்குமானது தானே. நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை ஒன்று இருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன்லாம் நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா இருக்க முடியாது. ஓகே, அது என்ன வாதத்துக்கு என்ன சொல்லலாம். அவர் வாழ்க்கையை அவர் வாழ்வார், உனக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆனா நீங்க பொது சமூகத்துக்கு வந்துட்டீங்க, எல்லாருக்குமான ஒரு மனிதரா வந்துட்டீங்க. அதுல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடக்க முடியாது. ஓரளவுக்கு ஒரு 5% 10% மற்றவர்களுக்கு இணக்கமா நீங்க வாழுங்களேன் அப்படிங்கறத நம்ம கேட்கிறோம். இது எல்லாரும் தானே கேட்கிறோம். ஓகே, நம்ம என்ன அஜித்தை மட்டுமா கேட்கிறோம்? விஜய் கேட்கிறோம், மற்றவர்களை கேட்கிறோம், அரசியல்வாதிகளை கேட்கிறோம், எம்எல்ஏக்களை கேட்கிறோம், எல்லாரையும் தானே கேட்கிறோம். அப்படியே அஜித்தை கேட்கிறோம், அவ்வளவுதான். இதை எப்படி அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றாருன்னு வாழ்ந்துட முடியுமா எல்லாரும்? கரெக்டா சார். அண்ட் எனக்கு சந்தேகமா நான் இதை கேட்கறேன் சார். அதாவது இவர் வந்து படம் கமிட் ஆகும் போதே வந்து அந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி தானே சார் கமிட் ஆகுறாங்க. அப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் அதை அக்செப்ட் பண்றாங்க சார். இப்போ அது அஜித் அவர்கள் மேல மட்டும் எப்படி சார் அது தவறா மாறும்? இல்லைங்க, அஜித் தவறு செய்யறாருங்கிறது அவருக்கே தெரியாம செய்யறாரு. ஓகே, அஜித்தே வரல, நான் எதுக்கு வரணும்னு தானே நயன்தாரா கேட்குறாங்க. நயன்தாரா அஜித் இடத்துல இருக்காங்களா? இல்லை சார். அஜித்துக்கு ஒரு பிசினஸ் இருக்குங்க. அஜித் போஸ்டர் போட்டா 1,00,000 பேர் உள்ள வருவான். நயன்தாரா போட்டா வரானா? கிடையாது. இல்லை, அப்ப ஏன் நயன்தாரா அந்த முடிவு எடுக்கிறாங்க? அஜித் எடுக்கிறாரு, நான் எடுக்கிறேன். இப்ப நயன்தாரா படத்தை போட்டா ஒரு 1000 பேர் உள்ள வருவான். ஜெய் படத்தை போட்டா எவனோ உள்ள வருவானா? இப்ப ஏன் ஜெய் அந்த முடிவு எடுக்கிறாரு? நயன்தாரா வரல, நான் வரலங்கிறாரு அவரு. இப்ப ஜெய் படத்தை போட்டா 100 பேர் வருவான். அட்டகத்தி தினேஷ் படத்தை போட்டா 10 பேர் வருவானா? அவர் ஏன் அந்த முடிவு எடுக்கிறாரு? ஜெய் எடுக்கிறாரு, நான் எடுக்கிறேங்கிறான்.
அப்ப இது எங்க போகுது, எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஓகே. அதைத்தான் நம்ம சொல்றோம் சார். நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு முன்னுதாரணமா இருங்க, கெட்ட விஷயத்துக்கு முன்னுதாரணமா இருக்காதீங்கன்னு சொல்றோம். நம்ம எதுக்கு இதெல்லாம் ஒண்ணும் வார்த்தைக்கு வார்த்தை ஏன் நம்ம போய் ஒருத்தரை குறை சொல்லணும்? அப்படி நமக்கு அவசியம் இல்லையே. நீங்க செய்கிற ஒரு தவறு கடைகோடியில இருக்கிற ஒருத்தனை கெடுக்குதுங்கிறோம். அதைத்தான் சொல்ல வரோம். ஓகே சார். அண்ட் சார், இப்போ மார்ச் 1ஆம் தேதி வந்து ஜிவிஎம் அவர்களுடைய ஒரு படம் வருது. ஆனா அதை பத்தி ஒரு பெருசான டாக் இல்லாததுக்கு காரணம் என்ன சார்? அந்த படமே ரொம்ப நாள் கழிச்சு வருதுங்க. ஓகே. எடுத்தே கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு அந்த படம். இத்தனைக்கும் ஐஸ்வரி கணேஷுடைய அக்கா மகள் நடிச்ச படம் அது. அவரு நம்ம ரிலேட்டிவ் பையனை ஒரு பெரிய ஹீரோவா உருவாக்கணும்னு நினைச்சுதான் அந்த படத்தையே எடுத்தாரு. அப்புறம் ஏன் அந்த படத்தை தூக்கி போட்டு வச்சாருன்னு தெரியல. சும்மாவே போட்டு வச்சுட்டாங்க. பட்டு கௌதம் மேனனுடைய அவருக்கே உரிய ஒரு ஸ்டைலோட எடுக்கப்பட்ட படம் தான். அதில் நிறைய வெயிட்லாம் இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் ஏன் அதை வந்து பெரிய அளவு ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கே வந்து போதும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படி ஒரு படம் வர்றதே பெரும்பாலானவருக்கு தெரியாம இருக்கு. நேத்துல இருந்து சோசியல் மீடியால ஒரு 2 நாட்களாவே அதிகமா அமீர் அவர்களை வந்து வேற இதோட இணைச்சு நிறைய பேச்சுகள் வந்துட்டு இருந்தது. அதற்கு அமீர் அவர்கள் நேற்று ஒரு கடிதம் விளக்கமும் கொடுத்தாரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அவர்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்றாரு, பெருசா நம்மட்டெல்லாம் ஒன்றும் விசாரணைலாம் வரலங்க. அவங்க ஆக்சுவலா அவங்க தலைமறைவானது வந்து இந்த சனி ஞாயிறு கோர்ட்லாம் லீவுங்கிறதுனால ஆயிருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இன்னொன்று வந்து இப்போ ஒரு தயாரிப்பாளர் வர்றாரு, அவரு மருந்து வியாபாரம் பண்றாரு, உணவு ஏற்றுமதி பண்றாருன்னு நினைச்சுதான் நம்ம போறோம். இது மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படின்னா அவர் சொல்றாரு. விளக்கமும் அப்படிதான் கொடுத்துருக்குறாரு. ஒரு 2 3 நாள்ல நானே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன், அதுக்குள்ள இது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப என்னன்னா அந்த இறைவன் மிகப்பெரியவன்கிற படம் வந்து இப்போ செட்டெல்லாம் போட்டு ஷூட்டிங் நின்று போச்சு. பெரிய செட்டு ஒன்று போட்டிருந்தாங்க, ஷூட்டிங் நடக்காம நிக்குது. இப்போ இந்த படத்தை அமீர் அண்டர்டேக் பண்ணி முடிப்பாரா என்னங்கிறது தெரியல. பட் இது தொடர்பான விஷயங்கள்ல அமீர் ஈடுபடல. ஓகே. அந்த போதை மருந்து, இந்த கடத்தல், இதுல எல்லாம் அமீர் ஈடுபடல. அவரை வைத்து படம் பண்ணுகிற தயாரிப்பாளர் வந்திருக்கிறாரு, அவருடைய பேக்ரவுண்ட் இவர் தெரியாம போயிருக்கிறாரு. இதுதான் நடந்திருக்கு நம்ம விசாரிக்கும் பொழுது. இதற்கப்புறம் போலீஸ் என்ன விசாரணை பண்ணி என்ன சொல்றாங்கிறத பொறுத்து தான் அது என்னங்கிறது தெரியும். பட் பெரிய பரபரப்பாகி போச்சு. அவங்களுக்கே அது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. என்னடா அது, நம்ம இப்படி ஒரு படம் பண்ணோம், நம்ம தயாரிப்பாளர் இப்படி இருந்திருக்கிறாருங்கிறது ஒரு சங்கடம் இருக்கு. ஓகே சார். யாராவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க யாராவது ஒருத்தர் சினிமாக்காரங்களோ ஒரு போட்டோ எடுத்திருந்தா உடனே இவங்களுக்கும் அதோட சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சு அது சோசியல் மீடியால உடனே பரவ ஆரம்பிக்கிறத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் எந்த விஷயமும் தெரியாம ஒரு முன்முடிவுக்கு வந்துடுறாங்க. அது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. பட்டு இப்போ வர்றவங்க இப்போ இவங்கெல்லாம் விஐபியா இருக்காங்க. இப்போ அமீர் வந்து அமீர்கிட்ட ஒரு 2 வருஷமா கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. யாரு? இந்த தயாரிப்பாளர் வந்து, சார் நான் உங்களோட சேர்ந்து படம் பண்ணணும்னு 2 வருஷமா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. 2 வருஷமா அவரு பார்க்கலாம் சார் பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போதான் அவரு ஜாயின் பண்ணி இந்த படத்தை கிட்டத்தட்ட முடிக்கிற தருவாயில இருக்காங்க. இது வந்து என்னன்னா, இப்போ ஒரு பிரபலமா இருக்கும்பொழுது யாரோ ஒருத்தர் வர்றாங்க, அவங்க வரும்பொழுதே குற்ற பின்னணியோட இருக்காங்களான்லாம் நம்ம பார்க்க முடியாது. இப்போ முதல்வரை பார்க்குறாங்க, உதயநிதியை பார்க்குறாங்க, கிருத்திகா பார்க்குறாங்க, யார் வந்தாலும் இவங்க என்ன ஏது இவங்களுடைய ஜாதகத்தை அலசுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சில நேரம் 1 hour 2 hours அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தர் வராரு, அவர் என்னன்னு விசாரிங்க, ஒரு வாரம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம்னா கூட ஓரளவுக்கு உளவுத்துறையெல்லாம் இருக்கு, என்ன எதுமாங்க. இப்போ கூப்பிட்டு வர்றவரு ஒரு பெரிய டைரக்டர், அவர் கேட்குறாரு ஒரு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்கன்னா அந்த ஒரு நாளுக்குள்ள பார்க்கணும்னே முதல்ல தோணாது. இவங்க யார் என்னன்னு விசாரிக்கணும்னு கூட. ஏன்னா எல்லாரும் கூப்பிட்டு வர்றாரு. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு நான் வந்து ஒலிம்பிக்ல தங்கம் வாங்கியிருக்கேன் அது இதுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தன் நின்று ஏமாத்தி போட்டலாம். வேர்ல்டு கப் ஜெயிச்சாருன்னு சொல்லி போட்டு கடைசியில என்னாச்சு, அதுக்கு அந்த சம்பந்தமே கிடையாது. ஆனால் இதையெல்லாம் வந்து கவனிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரிதான் யாரு கூப்பிட்டு வரான்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நேரடியா ஒரு எம்எல்ஏட்டா போறான், அவன் எம்எல்ஏட்டா நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு அவர் பிரமிக்கிறாரு. வா நான் உன்னை முதல்வர்கிட்ட கூப்பிட்டு போறேன்னு கூப்பிட்டு போயிறாரு. இப்போ கூப்பிட்டு வர்றது யாருன்னு தான் பார்ப்பாங்களே தவிர யாரு வராங்கன்னு பார்க்க மாட்டாங்க. இன்னாரு கூப்பிட்டு வர்றாரு, அப்போ உண்மையா தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் மேலிடத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய நடக்குது. சார், இப்போ சிவகுமார் அவர்கள் வந்து நேத்து ஒரு வீடியோவும் வெளியே வந்திருந்து அவருடைய ரசிகர் பார்க்க ஆவலா இருந்தாரு. டக்குன்னு அதை வாங்கி கீழே போட்ட வீடியோ மறுபடியும் ட்ரெண்ட் ஆச்சு. இது எதனால சார் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் தொடர்ந்து வந்து ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டே இருக்கு சார்? ஆனால் ஏஜ் தான் காரணம். 50 வயசுக்கு மேலே ஆகி போச்சு. அவங்களுக்கு வந்து சில நேரம் அவங்க நினைக்கிறத செஞ்சிருவாங்க. சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று அது ரொம்ப தவறான விஷயம். இப்போ எனக்கு சால்வை போத்துறது பிடிக்காது அப்படின்னா
ஒருத்தர் போத்த வரும்போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ பெரியார் வந்து குன்றக்குடி அடிகளாரை பார்க்க போனாரு. குன்றக்குடி அடிகளார் கையில் விபூதியை கொடுத்துட்டாரு, வாங்கி பூசிக்கிட்டாரு பெரியார். ஏன்னா அவரு மனசு கஷ்டப்படும், எனக்கு கொடுத்துட்டாருல்ல அப்படின்னு வாங்கி பூசிக்கிட்டாரு. சரி என்னைக்கோ நடந்தது நீ சொல்ற அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ ரஜினியும் கமலும் வந்து ஐஸ்வரி கணேஷ் ஒரு பூஜை ஒன்று போட்டார். ஓகே, சத்யா ஸ்டுடியோவில் நடந்துச்சு. அங்கே வந்து தீபாராதனை காமிச்சிட்டு அந்த 90 இருக்கிற தட்டை வந்து இவர்கிட்ட ரஜினிகிட்ட நீட்டினாங்க, அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. கமலுக்கு கொடுத்தோடனே அந்த 90 வாங்கி கையில் வச்சுக்கிட்டாரு. அதை வேண்டாம்னு அவர் சொல்லலை, வாங்கி வச்சுக்கிட்டாரு, இப்படி போட்டாரு. அதுதானங்க பண்பு. நீங்க ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா வாங்கிங்க, நீங்க போட்டுக்க வேண்டாம், இல்லைன்னா இருப்பா அப்படின்னு கொஞ்சம் சாப்பிட்டா சொல்லுங்க. புடுங்கி எறியறது இருக்குல்ல, இந்த புடுங்கி எறியறதை விட நீங்க போத்திக்கிறது பெரிய தப்பு இல்லையா? அதை ஏன் பண்றீங்க? அதுக்குள்ள அவருடைய மகனோ யாரோ ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, எங்க அப்பாவும் அவரும் 35 வருஷ நண்பர்கள், நாங்கள்லாம் குடும்ப நண்பர்கள், அதனால இது வந்து யாரும் தவறா எடுத்துக்காதீங்க, இது வந்து பெருசா மீடியாக்கள்லாம் வந்து உங்க வழக்கமான வேலையை காமிக்காதீங்க அப்படி இப்படிலாம் பயங்கரமா நம்மள மீடியாக்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஏதோ மீடியாவை வந்து தவறா சித்தரிக்குதுன்னு. அப்படி கிடையாது. அவ்வளவு பழக்கம் தானே உங்களுக்கு, ஏன்டா இப்படி பண்ற, சரி கொடு அடுத்த முறை எடுத்துட்டு வராது அப்படின்ட்டு போக வேண்டியது தானே. அதை சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன கோபம்? இவரு அவ்வளோ யோகா பண்றாரு, அவ்வளவு பக்தியை பேசுறாரு, ஆன்மீகம் பேசுறாரு. இளையராஜா இவரும் ஆன்மீகம் பேசிட்டே இருக்காங்க, ஆனா பண்றது முழுக்க கோபம். இதெல்லாம் ஆன்மீகவாதிகள் எப்படி இருப்பாங்க? அமைதி காத்தல். அமைதிதான் ஆன்மீகத்தினுடைய முதல் படி. நீங்க எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு எல்லாரையும் உழுந்து புடுங்கோன்னா அப்ப என்ன ஆன்மீகம்? அது நமக்கு புரியவே இல்லை. அதுதான் சிவகுமார் கொஞ்சம் வந்து சாப்பிட்டா நடந்திருக்கலாம். ஓகே சார், அமீர் அவர்களோட இந்த இஷ்யூ வச்சு சூர்யா அவர்கள் வந்து வாடிவாசல்ல இருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா சார்? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஆனா தொடர்ந்து இந்த படத்துல இருந்து அவர் விலகிறதா நியூஸ் வந்துட்டே இருக்கு சார். இல்ல அதுக்கு வேற காரணம் இருக்கலாம். அமீர் வந்து அவருடைய தயாரிப்பாளர் போதைப் பொருள் வழக்குல சிக்கிட்டாருங்கிறதுக்காக சூர்யா போக மாட்டார். அமீர் சிக்கினாருன்னா போவார். ஓகே, அமீர் அந்த வேலையை செஞ்சாரு, அமீர் மீது ஒரு குற்ற பின்னணி இருக்குன்னா சூர்யா விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கான முகாந்திரமே எதுவுமே இல்லையே. அதனால அது தவறு. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வெற்றிமாறன் ரொம்ப டிலே பண்றாரு. வெற்றிமாறன் வருவதற்கே இன்னொரு 4-5 மாசம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துதான் அவர் ஸ்கிரீன் பிளே டைலாக் எல்லாம் எழுதணும், அதுக்கு இன்னொரு 6 மாசம் ஆகும். அப்ப என்னுடைய கேரியர் இருக்கு, நான் எதை நம்பி டேட்டை ஒதுக்க முடியும்? ஓகே, சினிமாவில் வந்து வெற்றிமாறன் வந்த உடனே அப்படியே டேட்டை கொடுத்துட முடியாது இல்ல. அப்ப ப்ரீவியஸா ஒரு டைம் அவர் சொல்லணும், சார் நான் இந்த மாசம் வருவேன், எனக்கு இந்த மாசம் ஒதுக்கி வைங்கன்னு சொல்லணும். அப்படி சொல்ற நிலைமையில அவர் இருக்காரா? கிடையாது. அப்ப எப்படி எதை நம்பி ஒதுக்க முடியும்? ஸோ அது மாதிரி அவர் கேரியரை நினைக்கிறாரு, சார் நான் இந்த படம் நடிக்கிறேன், அந்த படம் நடிக்கிறேன், ஹிந்திக்கு போகணும்னு நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க எனக்கு கான்ஃபிடண்டா அப்படின்னு 1 மணி நேரம் பேசியிருக்காங்க உட்காந்து. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஒருவேளை சூர்யா நினைக்கிற மாதிரி வெற்றிமாறன் இலகுவா இல்லைன்னா வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், என்னோட இந்த பேட்டியோட கடைசி கேள்வி அதை கேட்டுக்கிறேன் சார். இளையராஜாவோட பயோபிக்க தனுஷ் அவர்கள் நடிக்கிறதா பல நாட்களாக வந்து நியூஸ் வந்தது. அதுல எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா நீங்க சொன்ன நியூஸ் வந்து அருண் மாதேஸ்வரன் அவர்கள் இதை இயக்க போறாருங்கிறதா. இது எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கே பேர் அதிர்ச்சியா இருக்கு. ஓகே, ஏன்னா இளையராஜாவுடைய பயோபிக்குங்கிறது அவர் இசையின் உருவமா இருக்காரு, அவ்வளவு மெலடிகள். அந்த படத்தை வந்து நீங்க ஒரு பொயட்டிக்கா எடுக்கணும். ஓகே, இளையராஜா வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோலாம் கிடையாது. அதை எப்படி அருண் மாதேஸ்வரன் எடுப்பாரு அப்படிங்கிறது பெரிய குழப்பமா இருக்கு. இப்போ அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய குழப்பமா அது இருக்கு. எப்படி வந்து சுந்தர்சி வந்து அன்பே சிவம்னு ஒரு படத்தை எடுத்தாரோ அதை இன்னைக்கு நம்ம நம்பாம இருக்கோமோ, கிட்டத்தட்ட எனக்கு அதே மாதிரி ஒரு அரை நம்பிக்கையோட தான் நான் அதை பாக்குறேன். ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்னன்னா, என்னோட நீ 2 மாசம் டிராவல் பண்ணுன்னு இளையராஜா சொல்லியிருக்காரு அருண் மாதேஸ்வரனை. அது எங்க புட்டுக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இளையராஜாவுடைய குணத்துக்கு அவர் சொந்த பிள்ளையே 2 மாசம் அவரோட டிராவல் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு அருண் மாதேஸ்வரன் எப்படி டிராவல் பண்ணுவாரு, அவர் எப்படி அப்சர்வ் பண்ணுவாரு, இதெல்லாம் நமக்கு புரியல. இது நடக்கும்போது பார்ப்போம். ஓகே சார், இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.